அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس بينات من الهدى والفرقان. بارك الله. கண்ணியத்திற்குரிய இமாம் அவர்களே, அருமைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் புனிதமிக்க லைலத்துல் கத்ர் இரவை தேடுகின்ற இந்த நல்ல வசந்த பொழுதினிலே என் மனதிற்குள்ளே மழை பொழிகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. ஒரு புண்ணியமிக்க மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு வரவு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இரவை நாம் இன்றைக்கு சந்தித்திருக்கின்றோம். வல்ல இறைவன் நம்முடைய நாட்டத்தை இந்த இரவாக, லைலத்துல் கத்ர் இரவாக அமைத்து பொருந்தி கொள்ள வேண்டும். இந்த இரவினுடைய மிக முக்கியமான மகத்துவம் என்ன என்றால், இஸ்லாம் மார்க்கத்திற்கு வேர்காரணமாக அமைந்திருக்கக்கூடிய மகத்தான இரண்டு விஷயங்கள் இந்த இரவில் தான் தீர்மானம் செய்யப்பட்டது. ஒன்று, தன்னுடைய இறை தூதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வல்ல இறைவன் அங்கீகரித்த இரவு இந்த இரவு. ஹிரா குகையிலே தனது 40 வயது நெருங்குகின்ற அந்த பொழுதினிலே பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆன்ம தேடலோடு அந்த குகையிலே தனித்திருந்தார்கள், விழித்திருந்தார்கள், இறையை துதித்திருந்தார்கள். அப்பொழுது வல்ல இறைவன் வானவர் தலைவர் ஜிப்ரீலை அனுப்பி அவரை ஆலிங்கனம் செய்ய வைத்து, நீங்கள்தான் இறைவனுடைய இறுதி தூதர், ஹாத்தமுன் நபி என்று சொல்லக்கூடிய அந்த நபித்துவத்தை வழங்கிய இரவு இந்த இரவு. அகில உலகிற்கும் ஒரு அருட்கொடையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று வல்ல இறைவன் தன் மறையிலே சாட்சி பகர்கின்றான். கதுகானலக்கும் ஃபி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அந்த அழகிய முன்மாதிரியை வல்ல இறைவன் உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய இரவு இந்த புண்ணியமிக்க இரவாக அமைந்திருக்கின்றது. இந்த மனித குலம் வாழ்வதற்கான, உய்வு பெறுவதற்கான ஒரு நேர் வழிகாட்டியாக வல்ல இறைவன் தன்னுடைய மறையை, திருக்குர்ஆனை முதலாக அருளிய மகத்தான இரவாகவும் இந்த இரவு அமைந்திருக்கின்றது. நீங்கள் 2 விஷயங்களை எப்பொழுதும் பின்பற்றி கொள்ளுங்கள் என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று, வல்ல இறைவனுடைய மறையான அல் குர்ஆன். இன்னொன்று, என்னுடைய வாழ்வும் வாக்குமாக இருக்கக்கூடிய ஹதீஸ் என்று சொல்லி காட்டினார். வேத வரிகளையும் தூதர் மொழிகளையும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்று நடப்பது என்பதுதான் இந்த படைப்பினுடைய நோக்கம்.
எனவே ஒரு படைப்பினுடைய மனித படைப்பினுடைய நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய தொடக்கம் புள்ளி என்பது லைலத்துல் கத்ர் இரவாக அமைந்திருக்கின்றது. 1000 மாதங்களுக்கு நிகரான மகத்துவமிக்க இந்த இரவிலே அதிகமான வழிபாடுகள் தேடுதல்களோடு நாம் இந்த இரவை சந்திக்க வேண்டும், கழிக்க வேண்டும். வல்ல இறைவன் திருக்குரான் என்று சொல்லக்கூடிய மகத்தான ஒரு பொக்கிஷத்தை நமக்கு தந்திருக்கின்றான். கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான் சொல்வார்கள், இஸ்லாமிய சமூகம் முஸ்லீம்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் பொற்குவியலின் மீது அமர்ந்து கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னார். அமர்ந்திருப்பது பொற்குவியலின் மீது, ஆனால் வெளியே கையேந்தி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். நமக்கான ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல் நெறி பொற்குவியலாக நமக்கு கிடைத்திருக்கிற பொழுது நாம் வாழ்க்கையை வேறு இடங்களில் தேடிக்கொண்டிருக்கின்றோம். எனவே அல்குரான் சார்ந்த அறிவும் வாசிப்பும் தேடலும் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்பதை இந்த இரவிலே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்குரானுடைய ஒற்றை வசனம் ஏற்படுத்திய மாற்றம் என்பது உலகத்தில் மகத்தானதாக இருக்கின்றது. நம்முடைய இந்திய சமூகத்திலே முகலாயர்களுடைய ஆட்சி பல நூற்றாண்டுகளாக நடந்தது. இந்த முகலாயர்கள் யார் என்றால் தைமூர் வம்சத்தை சார்ந்தவர்கள். தைமூர் மங்கோலிய வம்சத்தை சார்ந்தவர். எப்படி மங்கோலிய வம்சத்தை சார்ந்தவர்கள் வாரிசு தைமூருக்கு வாரிசாக முகலாயர்கள் இங்கே ஆண்டார்கள் என்றால் இதற்கெல்லாம் பின்னணியிலே ஒற்றை இறைவசனம் அமைந்திருக்கின்றது. நம் தேசத்தை ஆண்ட கடைசி மன்னர் பகதூர் ஷா ஜாஃபர் 1857 சிப்பாய் புரட்சியினுடைய கதாநாயகன் அவர்தான். அப்பொழுதே வயது அவருக்கு 90. அவர்தான் எல்லா மன்னர்களையும் குறுநில மன்னர்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு மகத்தான இயக்கத்தை நடத்தினார். அந்த சிப்பாய் புரட்சியினுடைய அடிப்படையாகவும் அவர்தான் இருந்தார். இறுதியாக ஆங்கில ஏகாதிபத்தியம் அவரை கைது செய்து சிறையிலே அடைத்தது. வீட்டு சிறையிலே ஜீனத் மகள் என்று அவர் மனைவியின் பேர் இருக்கக்கூடிய மாளிகையிலே சிறை வைத்தார்கள். அவரையும் அவருடைய மனைவியையும். ஒரு நாள் அதிகாலை நேரம் பசியோடு இவர் உட்கார்ந்திருக்கிற பொழுது மேஜர் ஹட்சன் என்று சொல்லக்கூடிய ஆங்கில தளபதி பணியாட்களோடு அறைக்குள்ளே நுழைந்தான். 2 பணியாட்கள் 2 தட்டுக்களை கையில் ஏந்திருக்கிறார்கள். தட்டுக்கள் மஞ்சள் துணியால் மூடப்பட்டிருக்கின்றன. உள்ளே நுழைந்த மேஜர் ஹட்சன் சொன்னான், பசியோடு இருக்கின்றாயா பகதூர் ஷா? பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய மிகப்பெரிய பரிசோடு நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னான். ஏனென்றால் அதற்கு முன்னால் சக்கரவர்த்தியை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசு பொருட்களை கொடுத்து தாழ்ந்து அடிபணிந்து தான் சந்திக்க வேண்டும். இப்போ எல்லாம் தலைகளாக மாறிவிட்டது. எனவே வெகு காலமாக நிறுத்தப்பட்டிருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய பரிசுகளோடு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னான். பகதூர் ஷா நிமிர்ந்து பார்த்தார். இதோ உனக்கான பரிசு என்று சொல்லி காலை உணவாக இந்த பரிசை தருகிறேன் என்று சொல்லி 2 துணிகளையும் அகற்றுகிறான். அங்கே பார்த்தால் பகதூர் ஷாவுடைய மகன்கள், இளவல்கள், மிர்ஜா மகள், ஹிலரு சுல்தான் என்கின்ற 2 மகன்களுடைய தலைகள் வெட்டப்பட்டு அங்கே பரிசாக வழங்கப்பட்டது. மனைவி ஜீனத் கதறி அழுகின்றாள். பகதூர் ஷா கலங்கவில்லை, கம்பீரமாக நிற்கின்றார். அப்பொழுது ஹட்சன் மீண்டும் சொல்கின்றான், வெகு காலமாக நிறுத்தப்பட்டிருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியனுடைய பரிசுகள் இவை என்று சொல்கின்றான். அப்பொழுது பகதூர் ஷா சொன்னார், ஹட்சன், தைமூர் வம்ச தோன்றல்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தங்கள் தியாகத்தை இப்படித்தான் நிரூபிப்பார்கள் என்று சொன்னார். தைமூர் வம்ச தோன்றல்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தங்கள் தியாகத்தை இப்படித்தான் நிரூபிப்பார்கள். பகதூர் ஷாவின் கண்கள் இருந்த கண்ணீர் வற்றிவிட்டதா? அடுத்த கேள்வி,
அப்பொழுது அந்த கிழட்டு சிங்கம் பதில் சொன்னது, மேஜர் ஹட்சன், மன்னர்கள் அழுவதில்லை என்று பதில் சொன்னார். இந்திய வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான ஆளுமையை பார்க்க முடியாது. அதன் பிறகு ஒரு ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார். வரலாறு விரிகிறது. நமக்கு அதெல்லாம் இப்பொழுது விரிவாக பேச வேண்டிய விஷயம். இப்பொழுது இந்த இடத்தில் அவற்றை அங்கே நிறுத்தி கொண்டு பகதூர் ஷா ஒரு வார்த்தையை சொன்னாரே, தைமூர் வம்ச தோன்றல்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தங்கள் தியாகத்தை இப்படித்தான் நிரூபிப்பார்கள் என்று. இந்த தைமூர்கள் யார்? தைமூர் வம்ச தோன்றல்கள் தான் முகலாயர்கள் என்றால், இந்த மண்ணை ஆண்ட மகத்துவத்திற்குரியவர்கள் என்று சொன்னால், இந்த மண்ணை முகலாயர்கள் ஆள்வதற்கு வேர்க்காரணமாக இருந்தது ஒரு திருமறை வசனம். தைமூர்கள் மங்கோலிய வம்சத்தை சார்ந்தவர்கள். 8ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியிலே குப்லாய் கான் என்று சொல்லக்கூடிய மங்கோலிய மன்னன் ஈராக்கின் மீது அப்பொழுது பாரசீக பகுதி படையெடுக்கின்றான். படையெடுப்பினுடைய விபரீதம் இரத்த ஆறாக ஓடுகின்றது. எங்கு பார்த்தாலும் மனித தலைகள் உருண்டு கிடக்கின்றன. மனித ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. மாபெரும் படுகொலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் குப்லாய் கான், மங்கோலிய மன்னர். எல்லோரும் அடிபணிந்து கிடக்கிற பொழுது பாசறைக்குள்ளே இருக்கின்றான் குப்லாய் கான். அப்பொழுது அவனுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. ஒரு மார்க்க அறிஞர் ரிசாவுதீன் அலி இப்னு தவாஸ் என்கின்ற ஒரு மார்க்க அறிஞர் உங்களுக்கு எதிராக மக்கள் மன்றத்திலே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார் என்று கொதித்து போய்விடுகின்றான். இவ்வளவு பட்ட பிறகும், இவ்வளவு அழிவுகளை சந்தித்த பிறகும் இவர்களுக்கு இன்னும் புத்தி வரவில்லையா? எங்கே அந்த ரிசாவுதீன் அலி இப்னு தவாஸை பிடித்து கட்டி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு குப்லாய் கான் வருகின்றான். ஒரு நாயை கையில் பிடித்து கொண்டு வருகின்றான். அந்த நாய் கிட்டத்தட்ட அவன் தோல் உயரத்துக்கு இருக்கிறது. அவ்வளவு பெரிய வளர்ந்த நாய். கையிலே பிடித்து கொண்டு வந்தவன் என்ன செய்தான்? அந்த ஆலிமை ரிசாவுதீன் அலி இப்னு தவாஸ் என்கின்ற அந்த மகத்தான மார்க்க அறிஞரை தூணிலே கட்டி வைத்திருக்கிறார்கள். சுற்றி சுற்றி வருகிறான் அவரை நாயோடு. வந்தவன் என்ன செய்கின்றான்? கையில் இருந்த பிஸ்கட் பாக்கெட் போன்ற ஒரு உணவுப் பொட்டலத்தை பிரிக்கின்றான். பிரித்தவன் என்ன செய்கின்றான்? தூக்கி வானத்திலே எரிகின்றான். அந்த பிஸ்கட் கீழே வந்து விழுவதற்கு முன்னால் அந்த நாய் ஓடிப்போய் கவ்விக்கொள்கிறது. எவ்வளவு தூரத்திற்கு, எவ்வளவு உயரத்திற்கு இருந்தாலும் அந்த நாய் போய் என்ன செய்கிறது? அது கீழே விழுவதற்கு முன்னால் கவ்விக்கொள்கிறது. மீண்டும் நாயை பிடித்து கொண்டு ரிசாவுதீன் அலி இப்னு தவாஸ் பக்கத்தில் வந்த குப்லாய் கான் கேட்டான், நீ என்ன இந்த நாயை விட உயர்ந்த ஆளா என்று கேட்டான். நீ என்ன இந்த நாயை விட உயர்ந்த ஆளா என்று கேட்கிற பொழுதுதான் ரிசாவுதீன் அலி இப்னு தவாஸ் என்கின்ற அந்த மார்க்க அறிஞர் சொன்னார், நிச்சயமாக உலக படைப்புகளிலேயே மனிதன் உயர்ந்தவன். அந்த மனிதர்களிலும் என்னை போன்றவர்கள் மிக உயர்ந்தவர்கள். என்ன காரணம் என்று சொன்னால், எங்களிடம் தக்வா, இறையச்சம் இருக்கிறது என்று சொன்னார். அவர் பயன்படுத்திய அந்த ஒற்றை வசனம்தான் இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். எவரிடத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவர்கள் உயர்ந்தவர்கள் என்கின்ற வசனத்தை உரக்கச் சொன்ன பொழுது அதிர்ந்து போய்விடுகின்றான் குப்லாய் கான். யா அய்யுஹன் நாஸ் இன்னா கலக்குனாக்கும் மின் தக்ரி உன்ச வஜியல்நாள் சுபன் கபாயில லித்தியாரபு இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். இந்த மனித குலம் அனைத்தையும் நான் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து படைத்தேன் என்றாலும் அவர்களை பல்வேறு குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நான் படைத்திருக்கிறேன். எதற்கென்றால் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக. அவர்களிடத்திலே யார் இறைச்சமுடையவர்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற அந்த பகுதி ஒற்றை வசனத்தை தான் ஓதி காட்டினார். இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். படைக்கப்பட்ட படைப்புகளிலே இறையச்சம் உடையவர் உயர்ந்தவன் என்றால் நான் உயர்ந்தவன் என்று பேசினார். இறைவனிடத்தில் நான் உயர்ந்தவன் ஆடி போகின்றான் குப்லாய் கான். நாயை விட்டுவிடுகின்றான். அவனே போய் அந்த மார்க்க அறிஞரை கட்டியிருந்த கட்டுக்களை அவிழ்க்கின்றான். அவர் தோளிலே கை போடுகின்றான்.
பாசறைக்குள்ளே அழைத்து வருகின்றான். அழைத்து வந்து உட்கார வைத்து அவர் முன்னால் உட்காருகின்றான். சொல்லுங்கள், என்ன சொன்னீர்கள், சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்கள். அதிர்ந்து போய்விடுகின்றான். அந்த ஒற்றை வசனம் என்ன நிகழ்த்தும் என்பதற்கு இறைவசனத்திற்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அது. அவர் மார்க்கத்தை சொல்கிறார், தௌஹீதை சொல்கின்றார், திருக்குரானை சொல்கின்றார், பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சார்ந்த சுன்னத்தான விஷயங்களை பேசுகின்றார். பேச 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 பல மணி நேரம் கூடாரத்திற்குள் சென்றவர்கள் வெளிவரவில்லை என்று இராணுவ படைத்தளபதிகள் அத்தனை பேரும் வெளியே சூழ்ந்திருக்க வல்ல இறைவன் குப்லாய் கான் உள்ளத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றான். ரிசாவுதீன் அலி இப்னு தவாஸ் என்கின்ற அந்த மகத்தான மார்க்க அறிஞரின் கரத்தை பற்றி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ வாக்கை சொல்லி அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றான். சரியாக 10 நாளில் அவனுடைய படைவீர்களில் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் எழுதி காட்டுகிறார்கள். குர்ஆன் என்ன செய்யும் என்று சொன்னால் இதைத்தான் செய்யும். ஒற்றை வசனம் பேசப்பட வேண்டிய இடத்தில் பேசப்பட்டது, ஒரு பாரம்பரியம் உருவானது. அந்த பாரம்பரியத்தினுடைய அடுத்த தலைமுறை என்று வந்து இந்திய தேசத்தை 200-300 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டது. எல்லா வரலாறுகளுக்கு பின்னாலும் வல்ல இறைவனுடைய ஆளுமை இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயமாக அவனுடைய திருமறை அமைந்திருக்கின்றது. அதனால்தான் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மன்றத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது ஏராளமான எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பட்ட பாடுகளை சொல்லி மாளாது கொடூரத்தின் எல்லை வரை சென்று அவர்களை துன்புறுத்தினார்கள். ஆனாலும் தோழர்கள் உறுதியாக இருந்தார்கள், ஈமான் உறுதியோடு இருந்தார்கள். பெருமானாருக்கு இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வேதனை. இந்த மக்கள் இவ்வளவு துன்பப்படுகிறார்கள், இவர்களுடைய உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லாமல் இருக்கிறது, இவர்களை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு அனுப்பி வைத்தால் என்ன என்று பெருமானார் முடிவு எடுக்கிறார்கள். இது அவருக்கு நபித்துவம் கிடைத்து 5வது ஆண்டு, கிபி 615 என்று வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள். அப்படியானால் இவர்களில் கொஞ்சம் பேர் என்ன செய்ய வேண்டும், இவர்களுடைய உயிருக்கும் சகலத்திற்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்ட பொழுது அபிசீனியா தேசத்திற்கு 15 பேர் கொண்ட ஒரு குழுவை அடைக்கலமாக அங்கே அனுப்பி வைக்கிறார். அபிசீனியா தான் இன்றைக்கு எத்தோப்பியா என்று சொல்லக்கூடிய நாடு. ஏன் அபிசீனியாவை பெருமானார் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், அந்த நாட்டை ஆளுகின்ற கிறிஸ்தவ மன்னன் நஜ்ஜாசி அஸ்ரமத் மிகச்சிறந்த அற்புதமான மன்னன், மனிதாபிமானம் மிக்கவர். அவனை பற்றி வணிகர்கள் மூலம் பெருமானார் கேள்விப்பட்டிருக்கிறார். நஜ்ஜாசி அஸ்கமத்திடம் அனுப்பி வைத்தால் இவர்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் சகலத்திற்கும் உத்தரவாதம் கிடைக்கும் என்பதற்காக பெருமானார் ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மருமகன், அவர் தலைமையிலே அவருடைய மனைவி பெருமானாருடைய அருமை மகள் ருகையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உட்பட்ட 4 பெண்கள் 11 ஆண்கள் 15 பேரை அபிசீனியாவுக்கு, அதான் முதல் ஹிஜ்ரத், அனுப்பி வைக்கிறார்கள். அதன் பிறகு நபித்துவம் கிடைத்த 7வது ஆண்டு கிபி 617 பெருமானார் என்ன செய்கிறார்கள், இன்னும் நெருக்கடி பரவலான பொழுது 101 பேரை அபிசீனியாவுக்கு அடைக்கலமாக அனுப்பி வைக்கிறார்கள். 83 ஆண்கள் 18 பெண்கள். இவர்களுக்கு தலைமை பொறுப்பை யாரிடம் கொடுக்கிறார் என்று சொன்னால் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொடுக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சகோதரர் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவரிடம்தான் கொடுக்கிறார்கள். 101 பேர் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இந்த இடத்தில் நான் நிறுத்திவிட்டு என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், ஏன் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ஹஸரத் ஜாஃபர் பின்
அபிதாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் 2 ஹிஜ்ரத்துக்கும் தலைமை பொறுப்புக்கு பெருமானார் ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் வல்ல இறைவனுடைய திருக்குர்ஆனை இதயத்திலே ஏந்தியவர்கள். குர்ஆனுடைய ஆழங்கால் பட்ட அறிவுக்கு சொந்தக்காரர்கள். குர்ஆனை எந்த இடத்திலும் வியாக்கியானம் செய்து பேசுவதற்கான வல்லமை படைத்தவர்கள். அதிலும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜாமியுல் குர்ஆன் என்று அது குர்ஆனுடைய பல்கலைக்கழகமாக அவர் இருந்தார், சொல்லக்கூடிய பல்கலைக்கழகமாக. ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த அறிவாளி. பெருமானாருக்கு குர்ஆனுடைய வஹி வசனங்கள் இறங்குகிற பொழுதெல்லாம் அதை பதிவு செய்யக்கூடியவர்களில் ஒருவராக இருந்தார். மனனம் செய்து கொண்டு மக்கள் மன்றத்திலே துணிச்சலாக சொல்லக்கூடியவராக இருந்தார். பெருமானார் ஜாபிர் மூலம் நீங்கள் என்ன செய்யுங்கள், குர்ஆன் விளக்கத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றே தோழர்களை அனுப்புவார். குர்ஆனில் அந்த அளவுக்கு பயிற்சி அவருக்கு இருந்தது. ஏனென்றால் முதலில் 15 பேர் சின்ன கூட்டம்தான். அடுத்து அனுப்பினது 101 பேர். ஒரு பெரிய கூட்டம் போகிற பொழுது அங்கே சில நெருக்கடிகள் வந்தது. குறைஷிகள் என்ன செய்தார்கள்? அபூஜஹல் என்ன செய்தான்? அபூ சுஃபியானை அபிசீனியாவுக்கு அனுப்பி வைத்தான். இப்படி ஒரு 101 பேர் போயிருக்காங்க. ஜாபிர் போய் அந்த மன்னனை சந்தித்து, இவர்கள் கிறிஸ்தவத்துக்கு எதிராக பேசுகிறார்கள், உங்களுடைய ஈசா நபிக்கு எதிராக பேசுகிறார்கள், அவர் சொன்ன கொள்கைக்கு எதிராக பேசுகிறார்கள் என்று அங்கே போய் இவர்களை பற்றி தவறான ஒரு பிரச்சாரத்தை உண்டு பண்ணுவதற்கு என்ன செய்கிறான்? அபூ சுஃபியானை அனுப்பி வைக்கிறான். அந்த இடத்தில் தான் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருமறை வசனங்களை கையிலே எடுத்துக்கொண்டார்கள். கேட்ட அத்துணை கேள்விகளுக்கும் வல்ல இறைவனுடைய திருமறையிலே இருந்து பதிலை எடுத்து சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் உள்ள விஷயங்களை பற்றிய உரையாடல் வந்த பொழுது என்ன செய்தார்கள்? சூரா ஆல் இம்ரான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையினுடைய பெயரை அமைந்திருக்கிறது. அந்த அத்தியாயத்தில் பேசப்படக்கூடிய சில விஷயங்கள் கிறிஸ்தவ வரலாற்றில் எங்கும் பேசப்படாத விஷயங்கள். சூரத்தில் மரியத்தில் பேசப்படக்கூடிய ஒரு சில செய்திகள் எந்த கிறிஸ்தவ வரலாற்றிலும் பார்க்க முடியாது, குர்ஆன் வசனத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அது தனியாக பேச வேண்டிய விஷயம். சூரத்தில் மரியத்தை ஓதி காட்டுகிறார்கள். சூரத்தில் மரியத்தை ஓதி காட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழல், வாழ்வாதாரத்திற்காக உயிர் பிழைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை காப்பாற்றியாக வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய வேதத்தை வைத்து தான் காப்பாற்ற முடியும் என்ற முடிவுக்கு வந்த பொழுது நஜ்ஜாசி மன்னன் அந்த அஸ்கமத் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் குர்ஆனிலிருந்து தான் பதில் சொன்னார்கள். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் ஈசாவை பற்றி கேட்ட பொழுது சூரத்துல் மரியத்தை ஓதி காட்டுகிறார்கள். சூரத்துல் மரியத்தை ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓதி காட்ட 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 அரியணையில் அமர்ந்திருந்த நஜ்ஜாசி அஸ்கமத் கண்ணீரோடு அமர்ந்திருக்கிறான். அவனுடைய ஆடை முழுக்க கண்ணீரால் நனைகிறது. அவர்கள் ஓதி முடித்தவுடன் நஜ்ஜாசி அஸ்கமத் சொன்னான், இஞ்சியிலும் குர்ஆனும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்று சொன்னான். இஞ்சில்னா பைபிள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம். இஞ்சியிலும் குர்ஆனும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள், நான் இதை ஒப்புக்கொள்கிறேன், நம்புகிறேன் என்று சொன்னான். சொன்னவன் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பக்கத்தில் அழைத்துக் கொண்டு சொன்னான், என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஆட்சி பொறுப்பை துறக்கக்கூடிய, இந்த கிரீடத்தை கலத்தி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று சொன்னால் அன்றைக்கு நான் மதீனாவுக்கு வருவேன். அன்றைக்கு நான் மதீனாவுக்கு வந்து பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடியில் அமர்ந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய கடைசி ஊழியனாக நான் இருப்பேன் என்று சொன்னார். குர்ஆன் என்பது என்ன மாற்றத்தை நிகழ்த்தும் என்பதற்கு இந்த வரலாறு மிக முக்கியமானது. எந்த இடத்தில் குர்ஆனை பேச வேண்டும் அந்த இடத்தில் பேசுவதற்கு குர்ஆன் நமக்கான வீரத்தையும் தகுதியையும் தரும். அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? உலக வரலாற்றிலேயே
புலம்பெயர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்களே, ஒரு நாட்டிலே பிரச்சனை, கலவரம், போர், உள்நாட்டு யுத்தம் என்று வருகிற பொழுது புலம்பெயர்ந்து இன்னொரு நாட்டுக்கு செல்கிறார்களே புலம்பெயர்கள். இலங்கையிலே போரின் போது நிறைய தமிழர்கள் இந்தியாவிலே தமிழகத்திலே புலம்பெயர்ந்து வந்து இன்றைக்கு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே முதலாக புலம்பெயர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கியது நஜ்ஜாஷி அஸ்கமத் தான். அதன் பிறகு நிறைய புறப்பட்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். ஆனாலும் கூட நிறைய பேர் அந்த நாட்டிலே தங்கி விடுகிறார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு சென்றவர்கள் தங்கிய அத்துணை பேருக்கும் சிட்டிசன்ஷிப் குடியுரிமை வழங்கினார் நஜ்ஜாஷி அஸ்கமத். உலக வரலாற்றிலேயே புலம்பெயர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது அதுதான் முதல் தடவை. நஜ்ஜாஷி அஸ்கமத்துடைய மௌத்து தகவல் கேள்விப்பட்டு பெருமானார் காயிப் தொழுகையை நடத்தினார்கள். எங்கேயாவது ஒருத்தர் இறந்து விட்டால் அவருக்காக வேண்டி நாம் என்ன செய்யலாம், ஜனாசா தொழுகை போன்று இன்னொரு இடத்திலே நடத்தக்கூடிய இந்த காயிப் தொழுகையை நடத்தினார்கள் என்றும் வரலாற்றிலே பதிவாகி இருக்கின்றது. இந்த குறிப்பிட்ட வரலாறு எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், ஆளுமைகள் அப்படி இருந்தார்கள். குர்ஆனை கையில் வைத்துக்கொண்டு பெருமானார் உலகத்தில் எதிரேற்று எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஆளுமையை குர்ஆன் மூலம் என்ன செய்தார்கள், உருவாக்கி காட்டினார்கள். குர்ஆன் அந்த மகத்துவத்தை நிகழ்த்தி காட்டியது. இன்றைக்கு நாம் குர்ஆனுக்கு உள்ளே பயணப்படுவதே இல்லை. 1927 தான் முதலாக தர்ஜுமா நமக்கு கிடைத்தது. மௌலானா மௌலவி ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள் நமக்கு என்ன செய்தார்கள், தமிழிலே தர்ஜுமாவை தந்தார்கள். ஷாஜுல் மில்லத் ஆக்கா அப்துல் சமத் சாஹிப் அவருடைய தந்தையார். அதற்கு முன்னாலேயே 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தப்சீர் வெளிவர ஆரம்பித்து விட்டது, விரிவுரை வெளிவர ஆரம்பித்து விட்டது. உத்தமபாளையம் மௌலானா மௌலவி எஸ் அப்துல் காதிர் பாக்கவி அவர்கள் தான் தமிழிலே முதலாக தர்ஜுமாவை தந்தவர்கள். அதற்கு முன்னாலேயே அரபு தமிழில் வந்துவிட்டது. அதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இலங்கையிலே வேறுவளை என்கின்ற ஊரை சார்ந்த முகமது முஸ்தபா ஆலிம், பெருமானுடைய பாரம்பரியத்தில் வந்தவர் என்று சொல்கிறார்கள். அவர் அரபு தமிழிலே தர்ஜுமாவை என்ன செய்தார், தந்துவிட்டார். அரபு தமிழ் என்று சொன்னால் அந்த காலத்தில் நம்மளுக்கு தமிழ் வாசிக்க தெரியாது, குறிப்பாக பெண்களுக்கு தெரியாது. தமிழை அரபியில் எழுதி கொடுப்பார்கள். தமிழை இப்போ கம்ப்யூட்டர் இருந்தால் இம்ப்யூட்டர் தமிழ் எழுதுவது போல அரபி எழுத்து வாசிக்க தெரியும், குர்ஆன் வாசிக்கிறதுனால. அப்படி அரபு தமிழிலே அன்றைக்கு என்ன செய்தார்கள், நிறைய கிதாபுகள் வந்தது. அதுதான் ஆரம்ப காலகட்டத்திலே நமக்கான ஒரு உத்தரவாதமாக அன்றைக்கு மௌலவிகள் கொடுத்த விஷயம். அப்போ நமக்கு குர்ஆனும் தர்ஜுமாவும் தமிழிலே கிடைத்தது 100 ஆண்டு கால வரலாறு தான். இன்றைக்கு பாருங்கள், தப்சீரும் குர்ஆனும் இன்றைக்கு ஏராளம் நம் கரங்களிலே புரண்டு கொண்டிருக்கிறது. தப்சீரிலே மிகச்சிறந்த தப்சீர் குர்ஆனுக்கு விரிவுரையாக அமைக்கிறது இப்னு கசீர். 10 வால்யூம்ஸ், 10 தொகுதிகள் இப்னு கசீர் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு முகமது கான் பாக்கவி அவருடைய குழுவினராக மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு நம் கைகளில் வந்துவிட்டது. ஹதீஸ் கிரந்தங்கள் எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு முஸ்னத் அஹ்மதுடைய 6வது தொகுதி வந்துவிட்டது. முஸ்னத் அஹ்மது தான் இருக்கக்கூடிய ஹதீஸ் தொகுப்புகளிலேயே மிகப்பெரிய ஹதீஸ் தொகுப்பு. இமாம் அம்பல் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் தொகுத்தது. அவர் பேர் தான் முஸ்னத் அஹ்மத் என்று பதிவாய் 25,000 ஹதீஸுகள், 1000 ஹதீஸுகள் உள்ளடக்கியதாக இன்றைக்கு முஸ்னத் அஹ்மத் வந்து கொண்டிருக்கிறது. 6 தொகுதிகள் வந்துவிட்டது. மற்ற ஹதீஸ் தொகுப்புகள் எல்லாம் உள்ள இருக்கக்கூடிய பொருண்மை அடிப்படையில், கண்டென்ட் அடிப்படையில் அமைந்திருக்கும். தொழுகையா எல்லா ஹதீஸும் வரும், நோன்பு குறித்த எல்லா ஹதீஸும் வரும், தலாக் சட்டமா எல்லா ஹதீஸும் வரும். ஆனால் முஸ்னத் அஹ்மத் மட்டும் அறிவிப்பாளர்கள் வரிசையில் வரும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அறிவித்த ஹதீஸ்கள் வந்துடும். அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படி அறிவிப்பாளர் வரிசைகளே ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டு வரக்கூடியது முஸ்னத் அஹ்மத் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது.
எல்லாம் கையில் வந்தாச்சு. எல்லாம் கையில் வந்த பிறகுதான் பொற்குவியலை கையில் வைத்துக் கொண்டு நாம் வாழ்க்கையை வேறெங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்காக, மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக நபியும் நபி தோழர்களும் பட்ட பாடுகள் சாதாரணமான விஷயம் அல்ல. பெரும்பாடுபட்டிருக்கிறார்கள். பத்ர் யுத்தத்தினுடைய இறுதி கட்டம், போர் முடிந்துவிட்டது. 313 பேர் கொண்ட மதீனத்து படை 1000க்கு மேற்பட்ட குறைசி படையை வெற்றி கொண்ட மகத்தான ஒரு வெற்றி இறைவன் அருளால் அங்கே சாத்தியமானது. போரிலே காயம்பட்டவர்களுக்கு ஒரு பக்கம் மருத்துவ பணிவிடை நடக்கிறது. போரிலே ஷஹீதானவர்களை ஒரு பக்கம் அடக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அங்கே பரபரப்பான பாசறை சூழல் நிகழ்கிற பொழுது பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூஜஹில் என்ன ஆனான் என்று கேட்டார்கள். பெருமானாருக்கு ஏற்கனவே தெரியும், போர்க்களத்திலே முஆத், முஅவ்வித் என்று சொல்லக்கூடிய 2 சிறார்கள், 12 வயதை உடைய சிறார்கள் அபூஜஹிலை வெட்டி வீழ்த்தினார்கள் என்கின்ற தகவல் பெருமானாருக்கு கிடைத்துவிட்டது. என்றாலும் அபூஜஹில் உயிரோடு இருக்கிறானா இல்லையா, அபூஜஹில் என்ன ஆனான் என்று கேட்டார்கள். யாராவது பார்த்துவார்கள் என்று சொன்னவுடன் எல்லோருக்கும் முந்திக் கொண்டு முதலாக வாளை உருவிக்கொண்டு புறப்பட்டு சென்றவர் யார் தெரியுமா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அனைவருக்கும் முந்திக் கொண்டு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏன் முதலாக புறப்பட்டு போனார்? அங்குதான் வரலாறு இருக்கிறது. போர்க்களத்துக்கு செல்கிறார். வெட்டுண்டு கிடக்கக்கூடிய உடல்களை புரட்டி போட்டு பார்க்கிறார். அங்கே ஒரு இடத்தில் அபூஜஹில் முக்களோடும் முனகளோடும் கிடக்கின்றான். கோபத்தோடு சென்ற மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவனுடைய மார்பிலே காலை வைத்து மிதித்துக் கொண்டு அவன் தலையை வெட்டுவதற்கு வாளை ஓங்குகிற பொழுது அவன் ஈனக்குரலிலே கர்ச்சித்தான், ஆடு மேய்ப்பவனின் மகனே, நீ குறைஷிகளுடைய அதிகார பீடத்தின் மீது காலை வைத்திருக்கின்றாய், எடு காலை என்கிறான். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓங்கிய வாளோடு சொன்னார்கள், இந்த ஆணவம் திமிரும் கொண்ட எல்லா அதிகார பீடகங்களையும் எங்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஏகத்துவ ஒளி தகர்த்து எறிந்து கொண்டு வருகிறது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டவனுடைய கழுத்தை வெட்டுவதற்கு வாள வாங்கிய பொழுது கொஞ்சம் பொறு என்றான். என்ன? வெட்டாதே, அறுத்து எடு என்றான். தலையை வெட்டாதே, கீழே முண்டத்திலிருந்து மேலே கழுத்து முழுக்க வரை மாதிரி அடிவட்டத்திலிருந்து அறுத்து எடுனான். ஏன்? வெட்டுப்பட்ட தலைகளை எல்லாம் கொண்டு போய் முகம்மதுவுக்கு முன்னால் வைக்கிற பொழுது என் தலைதான் உயரமாக இருக்க வேண்டும். சாகிற பொழுது கூட அவனுக்கு ஆணவம் உண்டவில்லை. எல்லா தலைகளையும் அடுக்கி வைக்கிற பொழுது ஏன் தலை தான் உயரமா இருக்கணும், கழுத்தோட அறுத்தெடு அப்படின்னா. ஒரே வெட்டு, தலை துண்டு கையில தூக்குறாங்க, தூக்கி கொண்டு பெருமானாருக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறார். இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல பெருமானார் அபூஜஹில் என்ன ஆனான் என்று கேட்கிற பொழுது எல்லோருக்கும் முந்திக் கொண்டு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏன் முதல் ஆளாக புறப்பட்டு போனார்? அங்குதான் வரலாறு இருக்கிறது. மக்காவிலே ஒரு நாள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அற்புதமான இறைவசனம் இறங்குகிறது. சூரத்து ரஹ்மான். ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அல்லமல் இன்சான, அல்லமல் பயான் என்று 3 உருகக்கூடிய அற்புதமான மாற்றி கத்திப்பான். இறைவனுடைய அருட்கொடைகளில் உங்களில் இருசாரால் எதை நீங்கள் பொய்யாக்கப் போகிறீர்கள் என்று திரும்ப 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 வருமே. அற்புதமான அத்தியாயம். இறைவனுடைய படைப்பு வல்லமையை பேசுகின்ற அத்தியாயம் அது ரஹ்மான் சூரா. நவீன விஞ்ஞானம் சார்ந்த, அறிவியல் சார்ந்த பல விஷயங்கள் அது பேசும். ரப்புல் மஸ்ரிகைனி வ ரப்புல் மஹ்ரிபைனி, வல்ல இறைவன் 2 கிழக்கு திசைகளுக்கும் 2 மேற்கு திசைகளுக்கும் சொந்தக்காரன். அது என்ன 2 கிழக்கு திசை 2 மேற்கு திசை? 2 கிழக்கு திசை 2 மேற்கு திசை இருக்குதா? நமக்கு இப்பொழுது
மேற்காக இருக்கிறது, அமெரிக்காக்காரனுக்கு கிழக்கு, அங்கே பகலாக இருக்கும். அவனுக்கு இரவாகிற பொழுது நமக்கு என்னது பகலாக இருக்கும். 2 கிழக்கு திசைகளுக்கு ஒரே நேரத்தில் 2 கிழக்கு வரும், 2 மேற்கு வரும். பேசுகிறான். கடலுக்கு இடையிலே உப்பு தண்ணிக்கும் நல்ல தண்ணிக்கு இடையில் நாம் ஒரு தடுப்பை வைத்திருக்கிறோம் என்று அந்த அத்தியாயத்தில் தான் பேசுகிறான். இன்றைக்கு ஆராய்ச்சி செய்யக்கூடிய எப்படி இந்த தடுப்பு இருக்கிறது என்று வியந்து போகிறார்கள். பிரமாதமான வசனங்கள். பெருமானாருக்கு ஒரு ஆசை, இந்த சூரா இறங்கினவுடன் இந்த சூரத்து ரஹ்மானை மக்கள்கிட்ட போய் ஓதி காட்டணும்னு. ஆனால் ஓத முடியாது. ஓதுவது காதல் கேட்டால் குறைஷிகள் தாக்குவார்கள். பல தோழர்களை அவர்கள் உயிர் போகிற அளவுக்கு தாக்கி இருக்கிறார்கள் குர்ஆன் வசனங்களை ஓதியதன் காரணமாக. ஆனால் பெருமானாருக்கு ஆசை, சூரத்து ரஹ்மான அது கஅபத்துல்லாஹ்வுடைய முற்றத்தில் நின்று ஓத வேண்டும் என்று ஆசை. ஆனால் முடியாது, அவ்வளோ எதிர்ப்புகள். பெருமானார் இந்த ஆசையை வெளிப்படுத்தியவுடன் முதல் ஆளாக நான் ஓதுகிறேன் என்று புறப்பட்டு போனவர் தான் இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இளைஞர். அபூஜஹில் தலையை கொய்து கொண்டு வந்தாரே அந்த இளைஞர் தான் நான் ஓதுகிறேன். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஓத வைத்து பெருமானார் கேட்பார்களாம், ஓதுங்கள் மஸ்ஊத், ஓதுங்கள், கேட்கட்டும். அவ்வளோ அற்புதமாக ஓதுவார். உச்ச குரல் எடுத்து இனிமையாக ஓதுவார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கஅபாவினுடைய முற்றத்தில் நின்று சூரத்து ரஹ்மான் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன்கிற வசனத்தை உச்ச குரல் எடுத்து அற்புதமாக ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த இறை வசனம் ஏகத்துவ வாக்கு அபூஜஹில் காதில் விழுகிறது. கோபத்தின் உச்சிக்கு சென்றவன் என்ன செய்கின்றான், அங்கிருந்தே கடுமையான கோபத்தோடு வருகின்றான். வந்தவன் ஓங்கி அவருடைய காது அடக்கி ஓங்கி அறைகின்றான். அடித்த அடியில் மசூத் அவருடைய காது சவ்வெல்லாம் கிழிந்து ரத்தம் கொட்டுகிறது. ஓதுவதை விடவில்லை, மிக கடுமையாக தாக்குகிறான். மயங்கி விழக்கூடிய நிலையிலே அவனை தோழர்கள் காப்பாற்றி தூக்கிச் செல்கிறார்கள். இப்பொழுது புரிந்திருக்கும் அபூஜஹில் என்ன ஆனான் என்று பார்த்துவார்கள் என்று சொன்னவுடன் முதல் ஆளாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஏன் புறப்பட்டு போனார் என்பது இப்பொழுது புரிந்துவிட்டதா? இறைவனுடைய வசனங்களை ஓதிய காரணத்தினால் அவன் அப்துல்லா இப்னு மஸ்ஊடைய தலைப்பகுதியிலே ஓங்கி அரைந்து தாக்கினான், செவில் பகுதியிலே. இப்பொழுது அந்த அபூஜஹிலுடைய தலை அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய கைகளில் பெருமானாருடைய காலடியில் கொண்டு வைக்கப்பட்டது. இந்த இறைவசனங்களை சாதாரணமாக நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கவில்லை நபித்தோழர்கள். அதற்காகப்பட்ட பாடுகள், அதற்கான அர்ப்பணிப்புகள், அதற்காக வேண்டிய அவர்கள் சிந்திய இரத்தங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல, மிக பெரும் தியாகத்துக்கு பின்னால் தான் குர்ஆன் நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை நம்மிடம் வந்து சேர்ப்பதற்காக அவர்கள் பட்ட பாடு இருக்கிறதே, பட்ட வேதனைகள் வார்த்தைகள் வெளிப்படுத்த முடியாது. முதல் முறையாக ஹீரா குகையிலே வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவர்களை ஆலிங்கனம் செய்து தழுவி கொண்ட பொழுது பெருமானாருடைய உடம்பிலே மின்சாரம் பாய்ந்தது போல மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அதை அவர்களால் தாங்க முடியலை, பயந்து நடுங்கி போனார்கள். வீட்டிற்கு வந்தவர்கள் மனைவி ஹஜ்ஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடம் போர்த்தி விடு போர்த்தி விடு போர்த்தி விடு என்று நடுங்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த பாதிப்பு இருந்தது. ஒவ்வொரு முறை வஹி இறங்குகிற பொழுதும் அந்த வேதனையை பெருமானார் சந்தித்தார். அந்த அழுத்தம் 1000 வால்ட் மின்சாரம் பாய்ந்தது போல உடம்பிலே ஒரு அழுத்தம் ஏற்பட்டது. சில நேரங்களில் மணி அடித்தது போல வசனங்கள் இறங்கியிருக்கிறது. அதெல்லாம் டெலிகிராம் இன்னைக்குள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அது ரொம்ப தூரத்தில் இருந்து சிக்னல் கொடுக்கிற முதல் மணிலாம் கொடுங்க. சில நேரங்களில் ஜிப்ரீல் நேரடியாக வந்து கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு தடவையும் பெருமானார் பட்ட பாடு இருக்கிறது அந்த வஹியை தாங்குவதற்கு. வேற எந்த நபிக்கும் நேரடியாக இப்படி கொடுக்கப்படவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒற்றை கீட்டு தான், மைக்ரோ லெவலில் தான் காட்டணும். பார்க்கணும் பார்க்கணும் அடம் பிடிச்சார். உன்னை பார்க்கணும் அல்லான்ட்டு, உன்னால் தாங்க முடியாது, இல்லை பார்க்கணும். ஒரு ஒளிக்கீட்ட 100ல் ஒரு பகுதி கூட இருக்காது, இறக்குனாரு. அதை பார்க்க தாங்க முடியாமலே மயக்கம் போட்டு விழுந்துட்டார்.
கற்பலகையில் அச்சிடப்பட்டுத்தான் இறக்கப்பட்டுத்தான் அவருக்கு தோராவேதம் கொடுக்கப்பட்டது. நேரடியாக கொடுத்தா தாங்க முடியாது. ஆனால் 23 ஆண்டுகளாக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெருமானாருக்கு திருக்குர்ஆனுடைய வஹி இறக்கப்பட்டு வசனங்கள் கொடுக்கப்படுகிற பொழுதெல்லாம் அவர்கள் பட்ட பாடு இருக்கிறதை தாங்குவதற்கு பெருமானார் எந்த வேதனையும் எங்கேயாவது சொல்லி காட்டியதாக ஒரு வரலாறு கிடையாது. அதான் பெருமானார் பத்ர் யுத்த களத்தில் இருக்கின்ற பொழுது அவருடைய அருமை மகளார் ருஹியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரணித்த செய்தி கிடைக்கிறது. பத்ர் யுத்தத்துக்கு புறப்படுகிற பொழுதே ருஹியா ரலியல்லாஹு தஆலா நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். மருமகன் உஸ்மானை அவர்களை நீங்கள் வர வேண்டாம், உடனே இருங்கள் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போகிறார்கள். போர்க்களத்தை எட்டியவுடன் வபாத் செய்தி கிடைக்கிறது. போர் முடிந்து ஊருக்கு வருவதற்கு முன்னால் ஜனாசா நல்லடக்கமெல்லாம் முடிந்து விடுகிறது. போர்க்களத்தில் இருக்கிற பொழுது ஒரு தந்தை என்ற முறையிலே பெருமானாருடைய உள்ளம் என்ன பாடுபட்டது கொஞ்சம் யோசித்து பாரு. பெற்ற மகள் மரணித்திருக்கிறார். இந்த வேதனையை, இந்த பரிதவிப்பை, இந்த துக்கத்தை தாங்கிக் கொண்டுதான் அவர்கள் அன்றைக்கு பத்ர் யுத்த களத்திலே களமாடி இருக்கின்றார்கள். பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஹதீஸ் பரப்பிலே நீங்கள் தேடி பாருங்கள். பெருமானார் இந்த சோகத்தை, இந்த துக்கத்தை எங்கேயாவது வெளிப்படுத்தி இருக்கிறார்களா என்று ஒரு இடத்தில் கூட சொல்லி காட்டவில்லை. ஒரு இடத்தில் கூட தன்னுடைய வேதனையை, துக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தியதாக எங்கேயும் ஹதீஸில் கிடையாது. இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் தனக்குள்ளே தாங்கிக் கொண்டுதான் அவர்கள் களமாடி இருக்கின்றார்கள். அதுபோலத்தான் குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குகிற பொழுதெல்லாம் அவர்கள் பட்ட பாடு மற்றவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் எங்கேயும் சொன்னதே இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் என் மடியிலே பெருமானார் படுத்திருக்கிற பொழுது வஹி இறங்கியது. அந்த வஹியினுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் என் தொடை எலும்பு முறிந்து விடுமோ என்று நான் பயப்பட்டேன். அவ்வளவு அழுத்தம் ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள். ஒரு நாள் பயணத்தின் போது பெருமானாருக்கு வஹி இறங்குகிறது. ஓரிரு வசனங்கள் இறங்குகிற பொழுது எவ்வளவு அழுத்தம் என்று சொன்னால் 165 வசனங்களை கொண்டது சூரத்துல் அன்ஃபால் என்று அல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். திருக்குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஆம். 165 வசனம், 165 வசனம் ஒரே நேரத்தில் இறங்கியது. ஓரிரு வசனங்கள் இறங்கிற பொழுது இவர்களுக்கு அந்த தாங்க முடியாத அழுத்தமும் வேதனையும் வலியும் ஏற்படுகின்றார். 165 வசனங்கள் ஒரே நேரத்தில் சூரத்தில் அன்ஆம் இறங்கியது. அதுவும் ஒரு ஒட்டகத்திலே பயணம் செய்கிற பொழுது இறங்கியது. அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் கஸ்வா ஒட்டகம் கீழே படுத்து விட்டது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரி அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த பயணத்தில் நான் உண்டு. அந்த நேரத்திலே ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறை நான் தான் பிடித்திருந்தேன். வஹி இறங்கியது, ரொம்ப நேரமாக வஹி இறங்கியது. தாங்க முடியாமல் பஸ்வா ஒட்டகமுடைய எலும்புகள் எல்லாம் நொறுங்கிவிடும் என்ற அளவுக்கு அது கத்து கதறியது. அது படுத்து விட்டது என்றதை நேரில் பார்த்ததை அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். 165 வசனங்கள் ஒரே நேரத்தில் இறங்கியது என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஆபரேஷன். அது சாதாரணமாக சொல்ல முடியாது. எவ்வளவு வேதனைகளை, எவ்வளவு வலிகளை தாங்கி இருப்பார்கள். இவ்வளவு வேதனைகளையும் வலிகளையும் தாங்கிக் கொண்டுதான் பெருமானார் குர்ஆனை நமக்கு தந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு சின்ன பிள்ளைகள் 8 வயது, 10 வயது, 12 வயது பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய மக்கள் குர்ஆனை மனதில் முழுக்க தாங்கி காஃபில்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் செய்தது நிலாப்பணி. பகல் முழுக்க என்ன வெயில் அடிக்கிறது, நம்ம ஊரிலேயே சூரியன் இங்கே திருப்பி சுடக்கூடிய வெயில் அடிக்கின்றது. வெளியே தலை காட்ட முடியல. இன்னைக்கு கோயில்பட்டிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரும்போது நான் பட்ட பாடு இருக்குது நோன்பை வைத்துக்கொண்டு. அவ்வளவு சூடு. பகல் முழுக்க காய்கின்ற இந்த சூரியன் இரவிலும் காய்ந்தால் என்ன நடக்கும்? நிலா என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும்? இரவிலும் இதே வெயிலடி சூரியன் அடிக்கினா நம்மால் வாழ முடியுமா? மனித இனமே, எந்த உயிரினும் உலகத்தில் வாழ முடியாது.
என்ன நடக்கிறது? நிலா என்று சொல்லக்கூடிய சந்திரன் இருக்கிறது, அது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் வருகின்றது. வந்து சூரியனுடைய அனைத்து சூட்டையும் தான் வாங்கி கொண்டு, எல்லா சூட்டையும் வெப்பத்தையும் தகிப்பையும் தான் வாங்கி கொண்டு தண்ணிய குளிர்ந்த ஒளியை நமக்கு தருகிறது. அதுபோலத்தான் பெருமானார் செய்தது நிலாப்படி. எல்லா வேதனைகளையும் எல்லா துயரங்களையும் தான் வாங்கி கொண்டு நமக்கு ஒரு தண்ணிய ஒளியாக குர்ஆனை நம்முடைய மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறார். சின்ன பிள்ளைகள் 30 ஜுஸ்வையும் மனனம் செய்து ஓதுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு எளிமையாக வந்திருக்கிறது. இப்படி வந்ததா குர்ஆன்? இல்லை. பெருமானாருடைய வேதனை, வலி, வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு கொண்டு போய் அவர்களை நிறுத்தக்கூடிய கொடுமை, வலியின் உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவுக்கு அவர் அன்றைக்கு வலி வகை இறங்குகிற பொழுது வேதனைகளை அவர்கள் பட்டார்கள். ஆனால் எங்கும் அதை சொல்லி காட்டவில்லை. குர்ஆன் இப்படித்தான் நம் கைகளில் வந்து கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு தராவீஹ் தொழுகையிலே குர்ஆனை முழுக்க ஓதுகிறார்கள். தராவீஹ் ஆரம்பித்த நேரத்தில் வந்த கூட்டம் கொஞ்ச நாளைக்கு பிறகு குறைந்து விட்டது. 8 ரக்காத்துக்கு பிறகு நிறைய பேர், பாதிக்கு 3/4 பேர் காணாமல் போய்விடுகிறார்கள். நேற்று 8 ரக்காத்து வரை முதல்ல 15 பேர் நாங்கள் நின்று தொழுதோம். 8 ரக்காத்துக்கு பிறகு 8 பேர் தான் நின்று தொழுதோம், இமாமோட சேர்த்து. அதுக்கு 2 பேர் சேர்ந்தாங்க. 30 ஜுஸும் ஓதக்கூடிய நேரம் அல்லவா இந்த தராவீஹ் தொழுகை? அதை விடலாமா? கேட்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. நமக்கு பொருள் தெரியாது, நிறைய பேருக்கு ஓத தெரியாது, காதால் கேட்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அல்லவா? அதையும் தவற விடுகின்றோமே. கியாமுல் தொழுகை ஆரம்பித்ததிலிருந்து பெண்களிலே பலரை காணவில்லை. தராவீஹ் தொழுகை உம்மாமார்கள் எங்கே போனார்கள் என்றே தெரியவில்லை. கியாமுல் தொழுகைக்கு வருகிறார்கள், அது ஒன்றும் தப்பு இல்லை, அதை துறை சொல்லவில்லை. ஆனால் தராவீஹ்க்கு ஏன் வரல? குர்ஆனை ஓதுவது கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லவா, பாக்கியம், புண்ணியம் அல்லவா? அதை தவற விடுகிறார்களே. நமக்கு எல்லாம் லேசாகி போனது. பொழுது மார்க்கத்தில் எது எது லகுவாக இருக்கிறதோ அதை பிடித்துக் கொண்டு பின்னாலே ஓடக்கூடியவர்களாக நாம் மாறிப்போனோம். முதலிலே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நம்மிடம் ஒரு சீரியஸ்னஸ் வேணும், ஒரு பொறுப்புணர்வு வேணும். ஏனென்றால் நமக்கு வரலாறு தெரியாது, மார்க்கம் குறித்த நேரடி வாசிப்புகள் நிறைய பேருக்கு கிடையாது. இதனுடைய விளைவுதான் இது போன்ற ரொம்ப லேசாக மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. எனவே அருமைக்குரிய பெரியோர்களை, தாய்மார்களே, குறை சொல்வதாக நினைக்கக்கூடாது. குர்ஆனை கையில் வைத்துக் கொள்ளுங்கள், அதுதான் இன்றைக்கு நமக்கான பலம். பெருமானாருடைய வாழ்வியல் என்பது நமக்கான வழிகாட்டுதலாக இருக்கிறது. ஓத தெரியாதவர்களுக்கு ஜமாத் சார்பாக குர்ஆன் வகுப்புகள் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நாம் அடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது. குர்ஆன் சார்ந்த போதனைகள் வகுப்புகளும் தனியாக நடத்த வேண்டிய, வாரத்துக்கு ஒரு முறையாவது நடத்த வேண்டிய ஒரு சூழலை தொடர்ச்சியாக ஜமாத்திலே ஏற்படுத்த வேண்டும். அதெல்லாம் இன்றைய காலச்சூழலின் அடிப்படையாக இருக்கிறது. மிக அருமையான ஒரு மதர்சா கட்டிடத்தை உருவாக்கி இருக்கின்றோம். தாய்மார்கள் பிள்ளைகளை தயவு செய்து அனுப்புங்கள். தாய்மார்கள் தான் அனுப்ப, தந்தைமார்கள் எங்கே போனாலும் கேட்கக்கூடாது, அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. எல்லோரும் குழந்தைகளை அனுப்புங்கள். இந்த வயசிலே அவர்களுக்கு குர்ஆனை கொடுக்கவில்லை என்று சொன்னால் பின்னால் கொடுக்க முடியும். எங்களை போன்றவர்கள் வளர்ந்த தலைமுறைகள் பலர் அந்த பாக்கியத்தை இழந்தவர்கள். அப்பொழுதெல்லாம் இமாம் கிடையாது நம்ம ஊர்ல. நமக்கு ஒரே புகலிடம் முஸ்தபா ஆலிம் தான். அவர் மட்டும் ஊரில் இல்லைன்னா இன்னும் சிக்கலாக இருந்திருக்கும். அவர் தான் இங்கே வெள்ளிக்கிழமை எல்லாத்தையும் ஜும்மா நடத்தணும், குத்பா ஓதணும், வைக்கணும். இல்லை என்று சொன்னால் கோட்டாரில் இருந்து ஏதாவது இமாம் கிடையாது. முஅத்தின்கள் தான் இங்கே எல்லாமாக இருந்தார்கள். முஅத்தின்களிடம் ஓதியவர்கள் எப்படி ஓதி இருப்பார்கள்? நம்ம முஅத்தினை சொல்லலை, இவர் மிக தெளிவான ஆள். இது ஜார்க்கண்ட் ப்ராடக்ட். மும்பையில் போய் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ஓதிக்கிட்டு வந்தவர். எப்படி இருப்பார்கள்? எனவே எங்களை போன்ற தலைமுறை வளர்கிற பொழுது குர்ஆனை முறையாக ஓதுவதற்கான வாய்ப்பே நம்ம ஊரில் இல்லாமல் இருந்தது. அதனுடைய விளைவை, வேதனையை நான் மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு வருகிற பொழுதெல்லாம் அனுபவித்திருக்கிறேன்.
எனவே நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு சூழல் என்று சொல்லக்கூடியது ஊரில் உருவாகி இருக்கிறது. இந்த வாய்ப்பை வைத்துக்கொண்டு நம்முடைய சகோதரர்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள் எல்லாம் குர்ஆன் சார்ந்த வாசிப்புக்கும் இதுக்கும் நல்ல பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். காலத்தினுடைய தேவை இருக்கிறது. மிக அற்புதமான பள்ளிவாசல் உள்ளமைப்பு என்று சொல்லக்கூடியது பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறது. முழுக்க வெள்ளை அடித்து நம்முடைய உள்பள்ளிவாசல் இஹ்ராம் கட்டி கொண்டிருக்கின்றது. ஒரு கவிஞனாக சொல்கிறேன், நம்முடைய உள்பள்ளிவாசல் இப்பொழுதுதான் இஹ்ராம் கட்டி இருக்கின்றது. ஒரு நல்ல சூழலுக்குள்ளே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலை நம் அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கான ஒரு நல்ல சூழலாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது காலத்தின் தேவையாக இருக்கிறது. அதற்காக வேண்டி அத்துணை பேரும் முன்னிற்க வேண்டும் என்று கேட்டு, வல்ல இறைவன் இந்த திருமறையினுடைய மகத்தான ஆழிய பொருண்மைகளை உணர்ந்து கொண்டு, அறிந்து கொண்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்க வேண்டும். குர்ஆன் அறிவை பரிபூர்ணமாக பெறுகின்ற ஒரு தலைமுறை இங்கே உருவாக வேண்டும். அது ஒன்றுதான் வருங்காலத்திலே மார்க்கத்தை மண்ணுலகிலே நிலைநிறுத்துவதற்கான ஒற்றை வழிமுறையாக இருக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.